பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். பாருங்கள், கத்திரிப்பூ கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எல்லா காய்கறி கடைகள்லையும் இதுக்கு வந்து கிடைக்கிது. எல்லாத்துலேயுமே சத்து நிறையா இருக்குது. இதை எடுத்து இதில் வந்து நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம், ஒரு சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம், கடலை எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன டீஸ்பூனில், காரத்துக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, உப்பு. வாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பாதி தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹாஃப் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதை எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு கமுத்தி வச்சிடலாம். அதை ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா முட்டைக்கோசுங்கிறதுனால கட் பண்ணிடலாம், சின்னதாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. முட்டைக்கோஸை வந்து எப்போயுமே கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து கழுவணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம சமைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் தான் இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக வந்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருவோம். கடுகு உளுத்தம் பருப்பு லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்து விட்டுறலாம். இப்போது வரமிளகாய் சேர்க்கணும். வரமிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வெங்காயம். நம்ம நார்மல் முட்டைக்கோஸ் செய்கிற மாதிரி தான். நார்மல் முட்டைக்கோஸில் வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடியும் சோம்பு பொடி சேர்ப்போம். பட் இதில் வந்து கரம் மசாலா சேர்ப்போம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. பொரியலுக்கு வந்து ரொம்பலாம் வெங்காயம் வதக்க வேண்டாம். பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமுக்கு தான் நல்லா வதக்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டை வந்து நல்லா வந்து கழுவியாச்சு. அதை இதில் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. எல்லா காய்கறிலையும் சத்து ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போது இதில் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துடலாம் கையோட. இது நான் வந்து இந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன், அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. இப்போது இந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த முட்டைக்கோஸ்க்கு வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி தெளித்து தான் வந்து வேக வைப்போம். இந்த முட்டைக்கோஸ்க்கு எதுக்காக நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தேன் அப்படின்னா, இந்த முட்டைக்கோஸோட தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்தது. அதனால் சரி இது வேகிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தெளிச்சுலாம் வேக வச்சா வேகாது. அதனால் நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து ஊற்றி வேக வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. சேம் அந்த முட்டைக்கோஸ் டேஸ்ட்டே தான் இதுலேயும் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட பீட்ரூட் மாதிரியே. இதோட என்ன வந்து நம்ம சேர்த்தாலும் அந்த கலர் வந்து அதே மாதிரி ஆகிடுதுங்க. பாருங்கள், அந்த தண்ணியோட கலர் பாருங்கள். நம்ம சேர்த்த அந்த 1/4 கப்பு தண்ணியோட கலரும் கிட்டத்தட்ட அந்த பீட்ரூட் நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இதை சேர்க்குறது. கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கரம் மசாலா எப்பயுமே இறக்க போகும்போது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு போட்டு வதக்கி வேக வைக்கலாம் தேவையில்லை. எப்பயுமே எந்த இதுலேயுமே வந்து கரம் மசாலா வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெஜிடேரியனில், நான் வெஜிடேரியனில் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நம்மளோட டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.